சிவா, 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 இவனை பாருங்க. ஆனால் என்னன்னா இவனுக்கு எப்போவுமே இந்த மாதிரி புழு வச்சதில்லை. அதில் தான் நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். நாய்க்கு வந்து அடிபட்டால் இவ்வளோ சீக்கிரம் புழு வைக்கணும்னு இவன் பெரிய பெரிய அடியெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்குறான். இவன் நிறையா தடவை அடிபட்டிருக்குது. ஆனால் எப்போவுமே புழு வச்சதில்லை. 2 நாள் தாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் தான் பார்க்குறேன், என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவன் சாப்பிடாமல் ஓடி போயிடுவான். சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவான். சாப்பிடாமல் ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடும்போதே அவன் பாதி சாப்பாட்லேயே தலையை ஆட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்போவே எனக்கு டவுட் வந்தது, ஏதோ தலையில் புழு வச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இவனை பிடிக்கிறதுக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் போராடி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் தான் பிடிச்சேன். அவன் சிக்கவே இல்லை. தலையை ஆட்டிக்கிட்டு உள்ளே வந்து அவனுக்கு ரொம்ப சித்திரவதையாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். பிடிச்சி இழுத்துட்டு வந்து வந்துட்டான், பின்னாடியே வந்துட்டான். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா புழு வச்சிருச்சு. டாக்டர் வந்து ஊசி போட்டு புழுலாம் செத்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அடிக்கிற மருந்து தான், அந்த ஸ்ப்ரே தான், அது எப்போவும் வச்சுருப்பேன். இவனுக்கு ஏதாவது ஒரு காயம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருப்பேன். அது அடிச்சு விடுங்க, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊசி போட்டார். இந்த ஊசியில் உள்ள புழு இருந்தாலும் செத்துரும், ஒன்றும் பிரச்சனை கொடுக்காதுன்னு சொன்னார். நல்லா டாக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருப்பான்னு நினச்சாரு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆனாலும் ஒன்றும் புண்ணு நல்லாவில்லை. 20 நாள் சொல்லியிருக்கிறாரு டாக்டரு. இந்த புண்ணு சுத்தமாக சரியாகிறதுக்கு 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னையோட வந்து 10 நாள் கூட ஆகலை, இன்னையோட 8 நாள் தான் ஆகுது. பார்க்கலாம்.